அழகான பெண். நான் யாருன்னு தெரிஞ்சு என்னை ஏத்துக்கிட்டா, மனசார காதலிச்சா. அவளோட வாழை எனக்கு கொடுத்து வைக்கல. ஆனா நான் ஒரு பாடம் கத்துக்கிட்டேன். காதல்ல ஜெயிக்கணும்னு நினைச்சா அந்த காதலுக்காக உலகத்தோட எல்லைக்கே நீங்க போகணும். யாரோ கூடவே வருவார், யாரோ பாதையில் போவார். அது யாரு என்ன ஒண்ணும் நம்ம கையில் இல்லையே. வெளிச்சம் தந்தவ ஒருத்தி, அவளை இருட்டுல நிறுத்தி ஜோரா பயணத்தை கிளப்பி தனியா எங்கே போனாளோ, தனியா எங்கே போனாளோ, தனியா எங்கே போனாளோ. அவளை மீண்டும் சந்தித்தேன் பல வருடங்களுக்கு பின்னால். சூரியனை ஒற்றை ஜடையில் கட்டியவள், நின்றாலும் விண்மீனை நெற்றி சுட்டியில் ஒற்றியவள். எனக்கு எங்க போறதுன்னு தெரியல. இந்த மைண்ட்ல வரதெல்லாம் யார்ட்டாச்சும் சொன்னா அவங்களுக்கு புரியுமான்னு கூட தெரியல. ஆனா என்ன எனக்கு உன்கிட்ட தான் வரணும்னு தோணுது. அதான் வந்துட்டேன். நீ வேணும். ஹாய் பாஸ்டோஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஜாரா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு. ஸோ நீங்கள் டைட்டில் பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க. எனக்கு ஹஸ்பண்ட் லாஸ் மை சிஸ்டரோட ஃபைனல் பார்ட் தான். எஸ், நம்ம தம்ப்நெயில் சேஞ்ச் பண்ணியாச்சு. அண்டு அதனோட நேம் டைட்டிலையும் நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. பட் என்ன தான் டைட்டில் சேஞ்ச் பண்ணாலும் நமக்கு அதே ஹஸ்பண்ட் லவ்ஸ் மை சிஸ்டர் தான். ஓகேடா. ஸோ போன பார்ட் பார்க்காதவங்க இல்லை, பார்த்தவங்களுமே போய் பார்த்துட்டு வந்துடுங்க. பிகாஸ் அந்தளவு ரொம்ப கேவலமாக நான் இவ்வளோ நாளுக்கு அப்புறம் போடுறேன். சாரிடா. வாய்ஸும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பிகாஸ் நான் ஃபேன் போட்டுட்டு அப்படியே வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அப்புறமா தான் நான் வாய்ஸ் கேன்சலேஷன்லாம் போட்டு அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணுவேன். ஸோ அப்படி பண்ணும்போதே என்னோடய வாய்ஸு ஒரு மாதிரி ஏதோ ஆட்டோமேட்டிக் வாய்ஸ் இருக்கும்ல, லைக் ஏஐயோட வாய்ஸு, லைக் ஏதோ ஒரு மாதிரி செட்டிங் பண்ணால் எடிட் பண்ணால் அந்த மாதிரி வாய்ஸ் மாதிரி ஆக்கி விட்டுருது. ஸோ எனக்கு வேறு வழியும் கிடையாது. ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஓகே, ஸோ போன பாட்டோட ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு நம்ம இந்த பாட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ போன பாட் நான் எதோட என் பண்ணியிருப்பேன்னா, லைக் ஜிமின் அண்டு வயன் க்யூட்டாக பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. ஜிம்மினும் சொல்லியிருப்பான் ஒயனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு. அண்ட் இந்த சைடு ஜேகே அண்ட் எல்வா ரெண்டு பேத்துக்குமே லவ் அப்படியே ஒர்க் அவுட் ஆகிருக்கும். பிகாஸ் லாஸ்ட்டாக எல்வா லவ் சிக்னல் கொடுத்துருப்பா ஜேகேக்கும். அண்ட் இந்த சைடு டேனியல் ஒரு கட்டுப்பாடான புருஷனா, நோவாவை நல்லா லைக் ஸ்ட்ரிக்டாக பார்த்துக்கணுன்னு சொல்லிட்டு அவளும் அந்த மாதிரி இருக்கணும்னு, லைக் ஒயன் மாதிரி அவனும் இதுக்காக ட்ரை பண்ணி எப்படியோ நடிச்சிட்டு இருந்திருப்பான். ஓகேடா. ஸோ இப்போது ஆஃப்டர் 1 year அப்படியே எல்லாமே தலைகீழாக மாறிடுச்சு. ஜிம்மெல்லாம் அப்படியே பரபரன்னு அங்கே இங்கேயும் தெரிஞ்சிட்ருக்கான். ஐயோ ஃபீடிங் பாட்டில் எங்க அது அப்படின்னு அங்கே எங்கேயும் தெரியுறான். பார்த்தா அதை காணலை. குழந்தை வேற அந்த சைடு அழுதுட்டுருக்கு. எஸ், நம்ம ஒயனுக்கு பேபி பிறந்துட்டா. அப்போ இந்த சைடு ஒயன், ஐயோ டீ தங்கம் எங்க பாருடி, அம்மாவை பாரு பார்க்கலாம். அம்மா நீ பிறந்ததுலேருந்து தூங்கி எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா? அம்மா கிட்ட பால் கொடுக்குற, அப்புறமா தூங்குற. சமத்து குட்டியாக ஒரு 4 hours தூங்கலாம்ல. 1/2 எழுந்துடுற, மறுபடியும் அம்மா கிட்ட பால் கொடுக்குற, மறுபடியும் தூங்கிடுற. ஆனால் இதில் உன் சேட்டை பிடிச்ச அப்பா இருக்காரே, கடவுளே ஏன் இப்படி அப்படின்னு நியூ பார்ன் வச்சுட்டு மம்மிஸ் எல்லாரும் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்களோ அந்த ஸ்ட்ரகிளை தான் இப்போ நம்மளோட வயனும் பட்டுட்ருக்கா. அப்போ இந்த சைட் ஜிம்மின், அச்சோ நிறைய பொண்டாட்டி குழந்தைங்க பால் கொடுத்துட்டு அதோட புலம்பிட்டு இருப்பாளே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் குழந்தைய பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வேக வேகமாக அப்படியே இந்த பால் புட்டியில் பால் கரைச்சி எடுத்துகிட்டு போகிறான். பிகாஸ் பாப்பாவுக்கு கொஞ்ச நேரம் தான் அவளால் ஃபீட் பண்ண முடியும். அப்புறம் கொஞ்ச நேரம் அவளுக்கு லைக் சப்ளை ஆகிறதுக்காண்டி அவ்வளோ வெயிட் பண்ணுவா. ஸோ அந்த குட்டியும் நல்லா குடிச்சிட்டு தூங்கும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன்னா. அப்போ மறுபடியும் பாப்பா கத்துற சவுண்ட் கேட்கும். ஜிம்மின் அப்படியே சூடு பொறுக்க எல்லாத்தையும் எடுத்துட்டு அப்படியே ஓடி வர்றான். பார்த்தா ஒயன் அப்படியே ஜிம்மினே பார்த்துட்ருக்கா. ஏன் லைட்டு ஒரு பொறுப்பான அப்பாவா எல்லாத்தையும் பக்கத்தில் வச்சுருக்கணும். ஆனால் சார் என்ன பண்ணுறீங்க? பொறுப்பே இல்லை,
இங்கே பாரு குட்டி, அவங்க அப்பாவுக்கு பொறுப்பே கிடையாது. ஏய், யாரை பார்த்துட்டு பொறுப்பு இல்லாத அப்பாங்கிற? இது வரைக்காலே என் குட்டி ஏஞ்சல், அவளுக்கு எப்பயுமே நான் மட்டும்தான் ஒரு பொறுப்பான அப்பா, புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒயனோட இடுப்பா நல்லா கிள்ளி விடுறான். அவளும் அப்படி துள்ளி எழுறா. இந்த சேட்டை மட்டும் போகாது. ஏங்க, உங்களுக்கு இது குறும்புத்தனம் மட்டும் போகாதுல்ல? குறும்புத்தனமா? இவளுக்கு மட்டும் ஒரு வயசு ஆகட்டும், அப்புறம் பாரு, இவளுக்கு தம்பி ரெடி பண்ணிட வேண்டியதா? ஆ, தம்பியா? அதெல்லாம் என்னால் முடியாது. ஓ, முடியாதோ? முடியும்டி, உன் புருஷன் முடிச்சு காட்டுவேன், பார்ப்போமா? ம் அப்படின்னு பாப்பாவும் அப்படியே கையில் தூக்கிட்டு ஒயனை பார்த்து அப்படியே கண்ணடிச்சிட்டு போகிறான் ஒரு மாதிரி நாட்டியா. அப்போ இந்த சைடு ஜங்குக்கு அப்படியே புக்கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். தோ 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 யோ, இது மட்டும் மண்டையில் ஏறியே தொலைகாது. இந்த அக்கௌண்ட்ஸை படுத்துட்டு நம்ம படுற பாடு இருக்கே. இதோ திறந்தாலே எல்வாதான், அவ தான் கண்ணு முன்னாடி வந்து நின்றுட்டுருப்பா. அடியே எல்வா, உன் அல்வா மாதிரி இருக்க இடுப்பு பார்க்காம எனக்கு கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியல என்னோட எக்ஸாமில் அப்படின்னு அவன் ஒன் சைடு கதறிட்டு இருக்கான். இப்போ அவனோட ஊருக்கே போயிட்டான். பிகாஸ் அவனோட காலேஜ் ஸ்டடீஸ் எல்லாம் முடிச்சுட்டு அகைன் இங்கே வந்துடலான்னு சொல்லிட்டு வேலைக்காக. அப்போ இந்த சைடு எல்வா, ஜங்குக்கா என்ன பண்ணுற, மிஸ் பண்ணுறியா என்ன அப்படின்னு ஒரு மாதிரி வாய்ஸ் நோட் அனுப்பி விடுறா. இந்த ஜங்குக்கும் அவனோட மெசேஜை பார்த்துட்டு அப்படியே துள்ளி எழுந்துட்டு, தோ பண்ணிட்டால என் சல்லா குட்டி, அடி வடி அடி அடி கியூட் பொண்டாட்டி, சிசி நல்லாவே இல்லடா ஜங்குக்கா நீ பாடுறது அப்படின்னு அவனும் அப்படி இந்த வாய்ஸ் நோட்டை கேட்குறான். அது கேட்டதுலேயும் அவனுக்கு ஒரு மாதிரியான ஜிவ்னு ஃபீலிங். அப்போ ஜங்கு கூட அம்மா பார்க்குறாங்க. டேய், என்ன பண்ணிட்டு இருக்க? அது மாதாஜி, அது வந்து கொஸ்டின் கிடச்சிச்சு, அதுக்கு தான் இந்த ஆட்டம் போட்டுட்றீங்க அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட இன்னும் லவ் மேட்டரெல்லாம் சொல்லலை. அதெல்லாம் மறைச்சி தலைவன் படிச்சுட்டு இருக்கான். அப்போ இந்த சைட் நோவா, ஓ டேனியல் என்ன பண்ணிட்டு இருக்க நீனு? ஐயோ, இப்போ நீ என்ன ப்ரெக்கி ஆக்கிட்ட. நோ, ஐ எம் ப்ரெக்னென்ட். ஸோ என்ன பண்ணுற நீனு? ஒரு ஒய்ஃபை நீ கேர் பண்ணணும், ஆனால் நீ என்ன பண்ணிகிட்ருக்க? எஸ், நோவா இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. ஸோ எல்லாத்துக்கும் காரணம் டேனியல் தான். ஸோ அவனும் அப்படியே உட்காந்து சிரிச்சிட்ருக்கான். ஏய், மாசமாக தானே இருக்க? மாசமாக இருந்தா புருஷனுக்கு அடங்கி இருக்கணும். எப்படி தெரியுமா? நல்லா 8 மாதத்துக்கு இல்லை 6 மாதத்துக்கு மேலே ஆனாலே ஒழுங்கா அப்படியே வாக்கிங் எல்லாம் போயிட்டு இப்படி குனிஞ்சு வேலையெல்லாம் பார்க்கணும். இந்த ஃப்ளோருக்கு மாப் போடுறது, அப்புறம் தோ அதுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு பெருக்குமா இருக்குல்ல, அதை வச்சு தரையை கூட்டணும். போ பார்க்கலாம், போ. அந்த ஃப்ராகி எக்ஸசைஸ் இருக்கும்ல, அதெல்லாம் பண்ணும். பண்ணாமல் நல்லா சோம்பேறித்தனமாக உட்காந்துருந்தேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதாண்டி, ரன்னிங்கில் ஓட விட்டுருவேன் பின்னாடி நாய் தோர்த்த விட்டு அப்படின்னு. அவனுக்கு எவ்வளோதான் நோவா மேலே கேரிங் இருந்தாலும் அவளோட கேரக்டரையும் ஒரு நல்ல கேரக்டராக மாற்றணும்னு அவனும் இந்த சைடு ரொம்ப போராடிட்டு இருக்கான். ஆனால் அவனுக்கு நோவா மேலே அவ்வளோ கேரிங். வலிக்குதுங்கிறா, ஹாஸ்பிட்டல் வேணால் கூப்பிட்டு போகலாமா டேனியல்? ஜிம்மனுக்கு கால் பண்ணலாம், ஜிம்மனுக்கு அப்படின்னு ஜிம்மனுக்கு கால் பண்ணுறான். டேய் போகிறமோகு, நான் கால் பண்ணிடுங்க. டேய் மச்சான், நோவா இருக்கல்ல, அந்த சிலுகு அவன் பக்கத்துலேருந்து ஒயன் முறைக்கிறா. என் தங்கச்சி அவங்களுக்கு சிலுக்கா? அப்போ நீ சிலுகாடி சொல்லு, நைட்டே சிலுக்கு பிரித்து சாப்பிட்றலாம். டைரி மில்க்கு சொன்னி, சில்க் டைரி மில்க் அதை சொன்னேன். உனக்கு வேணாமா? ஒன்றும் வேணாம் அப்படின்னு இப்போயும் அவளுக்கு லைட்டாக அந்த பொசசிவ்னஸ் இருக்கும். ஜிம்மின் அவள் நல்லா வம்பிழுத்துட்டு இருப்பான். அப்போ இந்த சைடு மச்சான் அதான்டா லைட்டாக வலிக்குதுங்கிறா அங்கே அந்த இடத்துல. என்ன மச்சான் பண்ணுறது? போய் மறுபடியும் பண்ண, ரெட்டை குழந்தை வரட்டும், ஒத்த உன்னை சாவடிச்சே போட்டுருவேன்டா ஜிமனா, மூடிட்டும் சொல்லு. டேய், அந்த நேரத்தில் அங்கே பெயின் வருமாண்டா, பிகாஸ் அது அப்படிதான். ஒயினும் நிறைய தடவை சொல்லியிருக்கா இந்த மாதிரி இங்கே வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ரொம்ப இல்லைடா. சப்போஸ் அவள் ரொம்ப வலிக்குதுன்னா ஹாஸ்பிட்டல் வேணால் கூப்பிட்டு போ, இதெல்லாம் நார்மல் தான். அந்த நோவா சிலுக்கு என்னங்க? சரி, அந்த நோவா பைத்தியகாரி வேற அப்பப்போ கத்திட்டு இருப்பா, வலி தாங்க முடியாமல், பார்த்துக்கோ என்ன. ஐயோ அப்பப்பா,
என்னை விட என் தங்கச்சி மேலே தான் உங்களுக்கு அதிக கேரிங்கும். ம் நான் கூட இப்போ குழந்தைக்கு பால் கொடுக்கும்போது முதுகு வலிக்குதுன்னு இருந்தேன். ஒரு முதுகுக்கு பின்னாடி இருந்த சப்போர்ட்டாக கூட இல்லை. ஏன் என்னை விட இன்னும் என் தங்கச்சி மேலே தான் உங்களுக்கு அதிகமாக பாசமா? ஆமாம். அவளுக்கு அவளுக்கு நான் யாருடி? நான் யாரு? அதான் நானும் கேட்குறேன். அவளுக்கு நீங்கள் யாரு? எனக்கு அவ குழந்தையா சொல்லு பார்க்கலாம். மாசமாக போனவ. அவனுக்கு தங்கச்சிடி. பரவாயில்ல, எனக்கு பொசசிவ் ஆகுது அப்படின்னு அதை வாய் திறந்து சொல்லாம அப்படியே முனைகிட்டே பாப்பா பார்த்து கொஞ்சரா. என் சிட்டி ஏஞ்சலா நீங்க? ஏன் அழகா நீங்க? அச்சோ எவ்வளோ அழகான கண்ணு. அம்மா மாதிரியே கண்ணு. இந்த மூக்கு இருக்குல்ல, மூக்கு இந்த மூக்கு வச்சு அச்சோ அழகா இருக்கு அப்படின்னு அந்த மூக்குக்கு அழகா ஒரு முத்தம் கொடுக்குறா. பக்கத்துல இருந்து அவ குழந்தைய இப்ப இப்படி கொஞ்சறது ஃபுல்லாத்தையும் ஜம்மின்னு அப்படியே பார்த்து ரசிச்சிட்டு இருக்கான். அப்பா என்னைக்காச்சும் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் என்னை அப்படி கொஞ்சிருப்பாளா? குழந்தைய மட்டும் நல்லா கொஞ்சுவா. ஆனா கேட்டா நீங்க தான் ஃபர்ஸ்ட், குழந்தை செகண்டு. நம்பவே கூடாது என் பொண்ணுங்களை மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பொசசிவ் ஆகிட்டு இருக்கான். அப்புறமா அவன் பேபியை தூக்கிக்கிறான். பட் இருந்தாலும் அவன் பேபியை இப்போதைக்கும் ரொம்ப சேஃபாக தான் தூக்குவான். லைக் நிறைய டைம் அவன்கிட்ட வைன் கொடுப்பா பேபியை தூக்குங்கன்னு. பட் அவன் பயந்து தூக்கவே மாட்டான். ஓய், நான் அப்பா கிட்ட வர மாட்டியா? இனிமே அப்பா தான் உனக்கு எல்லாமே. நீங்க அப்பாவோட டேட் லிட்டில் பிரின்சஸ், ஓகேவா? டேட் லிட்டில் பிரின்சஸ் மட்டும் சொல்ல தெரியுது. ஆனா குழந்தைக்கு ஒன்றும் பேர் வைக்கணும்னு சொன்னா அதுக்கு மட்டும் எந்த பதிலுமே வராது. எங்க அம்மாவும் அப்பாவும் கேட்டுட்டே இருக்காங்க எப்ப குழந்தைக்கு பேர் வைக்கலான்னு. ஒரு பதில் வராதே இவர்கிட்ட இருந்து. ஓய் பொண்ணாட்டி, நாடி புருஷனை கரிச்சு கொட்டிட்டு இருக்க போல. அண்ணா நான் கரிச்சு கொட்டுற? நான் தான் கேட்குறேன்ல குழந்தைக்கு எப்போ பேர் வைக்கலான்னு. அடியே பொண்ணாட்டி, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் சொல்லினேன் தெரியுமா? சர்ப்ரைஸ்னா 24 hours கழிச்சு, இல்லைனா 1 week கழிச்சு, ஏன் 1 month கழிச்சு கூட அந்த சர்ப்ரைஸை ரிவீல் பண்ணுவாங்க. ஆனா நீங்க 1 year ஆயிடுச்சுங்க. ஆனா இன்னமும் அந்த சர்ப்ரைஸ் ரிவீல் பண்ணல. ஆக்சுவலா நீங்க போய் தானே சொன்னீங்க சர்ப்ரைஸ் என்ன? இல்லை, நீங்க எனக்கு எந்த சர்ப்ரைஸும் பண்ண மாட்டீங்க. ஃபுல்லா ஃபேக். என் புருஷனே ஃபேக். நாங்கள் போனதுமே சுத்தமா மாறிட்டாரு. நிப்பாட்ரி, இன்னும் இஷ்டத்துக்கு அப்படி பேசிட்டு இருக்க. குழந்தை இருக்காதுன்னு பாக்குறேன். இதெல்லாம் வாய் பிடிச்சி கடிச்சிருவேன், புரியுதா? 1 வருஷம் இல்ல 1.5 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு அவனை தொட்டே. மறுபடியும் தொட்டான்னு வச்சுக்கோ, விட மாட்டேன் பொண்டாட்டி. ஏன் லிட்டில் பிரின்சஸ்க்கு ஒரு தம்பி கொடுக்குற வரைக்கும் இதுலயே இருக்குது. இடுப்பு பார்த்தா அப்படியே வந்து மேலே வந்து படுத்துட்டு மொத்த கொடுக்கறது. பாப்பாவை கையில வச்சு ஃபீட் பண்ணிட்டு இருக்க. அப்போ வந்து அப்படியே பாக்குறது. என்ன பாப்பா வத்துறா, பால் கொடுப்பாங்களா? நான் கொடுத்துக்கிறேன், நீங்க வெளில போகலாம். முன்னாடி அப்படி என்ன புருஷனை வெளில போ சொல்லிட்டு நீ குழந்தைங்க பால் கொடுப்பல? ஏண்டி ஒரு பழமொழி இருக்குடி, கேள்விப்பட்டிருக்கியா? என்ன பழமொழி? அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவை கிடையாது. நீங்க இப்போ வெளியில போயிட்டே இருக்கலாம் ஜமினா, நீங்க வெளியில போகலாம். அந்த பழமொழி என்னன்னா, உளுசா நனைஞ்சதுக்கப்புறம் முக்காடு எதுக்கு அப்படின்னா எனக்கு அதெல்லாம் புரியல. அப்படின்னா உன்னோட உடம்ப நான் இன்ச் பை இன்ச்சா பார்த்துட்டேன்டி. தோ பாப்பா வாய் வச்சு குடிச்சிட்டு இருக்கால, அதுக்கு மேலே கூட ஒரு மச்சம் இருக்கும். ஜிம்மினா என்ன பேசுறீங்க அப்படின்னு அவ அப்படியே பாப்பாவை தூக்கிட்டு திரும்பிட்டு அப்படி கொடுத்துட்டு இருக்கா. அவளுக்கும் அப்படியே ஒரு மாதிரி முகமெல்லாம் செவக்குது. அப்ப ஜிம்மினும் அப்படி வயனோட கன்னத்துல வந்து ஒரு முத்தை பிடிச்சிட்டு, ஓய் பொன்னாட்டி, புருஷனுக்கு வேலை இருக்கு, பாப்பா பத்திரமா பார்த்துக்கணும். நான் வந்துட்டு பாப்பாயை உடனே வெளில கூட்டு போறேன். போங்க போங்க, உங்க வேலை தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பொண்டாட்டி. இல்ல அது நோவா தான் ஃபர்ஸ்ட் பொண்டாட்டி, வேலை செகண்ட் பொண்டாட்டி, நான் தேர்ட் பொண்டாட்டி. என்னமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சும்மா செல்லமா அவ கோச்சுக்கிறா. அப்ப இந்த சைடு நாடி கத்திட்டு இருக்க, அப்படிதான் வலிக்குமாங்க. உன்னை விட குழந்தை பத்திருந்தாலும் தெரிய போகுது. ஜானியல், இப்பெல்லாம் உனக்கு என் மேல கேரிங்கே இல்லை. இவ்வளோ கையில நான் கத்திட்டு இருக்கேன், ஆனாலும் நீ என்ன இப்படி இக்னோர் பண்ணிட்டு திட்டுற. நோ,
உன்கிட்ட நான் கண்டிப்பா டிவோர்ஸ் வாங்க போறேன். அப்ப டேனியல் அப்படியே பெல்ட் எடுத்துட்டு நிக்கிறான், சும்மா மிரட்டுறதுக்காக. ஏய், குழந்தைய பத்தி என் கையில கொடுத்துட்டு போயிட்டே இரு என்ன. குழந்தை இழந்தன் வந்து என்கிட்ட இருந்து குழந்தைய பிரிச்சுட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, ஒருத்தா சாவச்சிட வேண்டி. ஓ டேனியல், பிரெக்னெண்டா இருயா, கெட்ட வார்த்தை பேசாதுடா. புரிஞ்சதாடி? ஆ, நான் வேணும். ஸ்ட்ராபெரி வேணுமா, கிவி வேணுமா, அவகேடோ வேணுமா? ஐ வாண்ட் சம் பியர். சிறுபால் அடிப்பண்டி, சிறுபால் அடிப்பேன். 5 மாதம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்துட்டேன் சரக்கு அடிக்காம. இப்போ நல்லா ஹெல்தி ஃபுட்டாக தான் எடுத்துக்கணும். அது இதுன்னு கார்போனேட்டட் ட்ரிங்க்ஸ் அது இதுன்னு குடிச்சேன்னு வச்சுக்கோ, அப்போவே வாய்க்குள்ளே கையை விட்டு வாந்தி எடுக்க வச்சிருவேன். உள்ளேருந்து குழந்தை வாய் வழியாக வந்தாலும் சரி. ஒன்றும் டேனியல், இப்போலாம் என் மேலே உனக்கு சுத்தமாக பாசமே கிடையாது. ஐ ஹேட் யூ அப்படின்னு அவன் இருந்து போயிட்டு இருக்கா. டேனியல் அவள் போகிறத பார்த்து சிரிக்கிறான். நல்லா வயிறு பெருசாயிடுச்சேடி. ஏனோவா, கண்டிப்பாக நம்ம ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணோம்டி. அவனோட பேபி பம்பெல்லாம் அழகாக தெரியுது. பார்க்கவே க்யூட்டாக இருக்குடி. கோச்சிட்டு போகிற பத்தியா, அப்படியே ஒன்று அப்படியே தூக்கிக்கிட்டு நல்லா மூஞ்சி ஃபுல்லாக முத்தம் கொடுக்கணும் போல இருக்கு. ஆனால் நான் செல்லம் கொடுத்தேன்னு வச்சுக்கோ, தலைக்கு மேலே அப்படியே ஏறி ஆற ஆரம்பிச்சிருவடி. அதான் நீ ஆடக்கூடாதுன்னு இங்கே நான் ஆடிட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் கேரிங் ப்ளஸ் லவ் எல்லாத்தையுமே அவனுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கான். பட் ஸ்ட்ரிக்டாக அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான். அப்போ இந்த சைட் ஜங்குக் எக்ஸாமும் ஏற மாட்டுது, ஒன்றும் ஏற மாட்டுது. எல்வா, உன்னை பாங்கணும் போல இருக்குடி. ஜங்குக்கா, நீ படி. நீ படிச்சதுக்கு அப்புறமா வேலைக்கு இங்கே வந்துருக்கல, நம்ம ஆடலாம், நல்லா சேர்ந்து பார்ட்டி பண்ணலாம். செஃபல் மலையை கொடுப்பேன்டி. பாட்டி கீட்டின்னு அந்த நோவா மாதிரி ஆடிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, வச்சிருவேன். ஏன் அப்போ என்னை பாட்டிலாம் அனுப்ப மாட்டியா என்ன? நான் போகணும். பாட்டிலாம் போனா தானே நல்லா ஃபன்னுக்குன்னு நீ அவனை ஒராச்சும் கொடுத்துட்டு தெரிஞ்சிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். இப்போ அப்படி டேனியல் நோவை ட்ரீட் பண்ணுறானோ அதே மாதிரி நானும் அவனை ட்ரீட் பண்ணுவேன்டி. புரியுதா? இப்படிலாம் இருந்தானே நான் பிரேக்கப் பண்ணிக்கிறேன். இல்லை, எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது. ஐயோ, இப்போ வச்சு சரி இதுக்கெல்லாம் அலோவ் பண்ணுறானான்னு சொல்கிறேனான்னு பார்ப்போம். இப்படிலாம் சொன்னாதான் அவன் அலோவ் பண்ணுவான், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சும்மா அந்த மாதிரி அவனை த்ரெட் பண்ணுறா. அப்போ அவனும், ஏய் என்ன சொன்ன, இப்போ என்னடி சொன்ன? அது இல்லை, அது சும்மா. இப்போ என்ன சொன்னேன்னு கேட்டேன். இல்லை ஜங்குக்கா. எல்வா, இப்போ என்ன சொன்னான்னு கேட்டேன்டி. இப்போ உன்னோட வாயிலிருந்து ஏதோ ஒரு வார்த்தை, எனக்கு பிடிக்காத அந்த ஒரு வார்த்தை வந்துச்சுல, என்னது? அது வந்து லவ் யூ ஜங்குக்கா. எக்ஸாம் நல்லா பண்ணும்ல, நல்லா பண்ணணும். என் அழகு பையன்ல நான் வைக்கிறேன் அப்படின்னு டக்குன்னு அப்படியே மொபைலை கட் பண்ணி வச்சிடுறேன் ஃபோன் காலை. அவளுக்கு அப்படியே ஜெர்க் ஆகுது. அப்பப்பா, இந்த பையன் இவ்வளோ கோக்கார பையனா இருக்கா. கொஞ்ச நேரம் இன்னும் பேசிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். அந்த பையன் அப்படியே தூக்கி போட்டு போயிருப்பான், இந்த கோவக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அப்படியே நிற்கிறா. அப்போ அவளோட அமெரிக்காவில் இருந்த அந்த லைஃப் எல்லாம் அப்படியே ரொம்ப மிஸ் பண்ணுறா எல்வாவும். அப்போ 2 பேரும் லவ் பண்ணுறது வயனுக்கு மட்டும்தான் தெரியும், ஜிம்மனுக்கு தெரியாது. அப்போ ஜிம்மன் வர்றான். அப்போ எல்வாவும் கரெக்டாக படிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா. எல்வா, அண்ணா என்ன வேலை கிளம்பிட்டியா? குட்டி என்ன பண்றா? என்ன பண்ணிட்டு இருக்கு அழகு குட்டி? நடிக்காத, எவன் குட்டி பேசிட்டு இருக்க? அந்த ஜங்குக்குல மட்டும் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். உன் தலையும் திருவிடுவேன், அவன் தலையும் திருவிடுவேன், புரியுதா? ஆனா அந்த புறம்போக்கு கூடலாம் யார் பேசுவா? நானும் அந்த புறம்போக்கு கூட பேசவே மாட்டேனா. அவனும் ஆளும் மூஞ்சியும் சிச்சி, அவன் கேரக்டர் எனக்கு சுத்தமா பிடிக்காதுண்ணா அப்படின்னு சொல்றா. அப்போ ஜிம்மினும், எங்க பாரு, உன்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக ஸ்டடியில தான் இருக்கணும். அமெரிக்காவில் நீ என்ன ஆட்டம் போடுறன்னு தெரியாம தான் இங்கே உன்னை வர வச்சோம். இங்கேயும் வந்து கண்டவன் கூட ஆடிட்டு தெரிஞ்சன்னு வச்சுக்கோ. ஐயோ, கண்டவன் கூடயா? ஆனா என்னை பற்றி தான் உனக்கு நல்லா தெரியும்ல. உன்னை பற்றி நல்லா தெரிஞ்சனால தான் சொல்கிறேன். எனக்கு ஃபேவரேட். இருந்தாலும் ஏதாச்சும் தப்பு பண்ணன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, காலை ஒட்டச்சிருவேன், புரியுதா? அப்படின்னு ஸ்ட்ரிக்டான அண்ணனா அப்படியே பேசிட்டு போகிறான்.
இந்த சைடு வந்து அவன் அப்படியே மறுபடியும் புக்கை தூக்கி போட்டு மொபைல் எடுக்கிறா. பார்த்தா ஜங்குக் லைன்ல இருக்கான். பையனுக்குலாம் அப்படியே ஜெர்க் ஆகுது. சாரி எல்வாக்கு. ஏன்னா எப்போ இந்த பையன் லைனுக்கு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போதான் அவன் கரெக்டாக அகைன் இவன் கட் பண்ணது மறுபடியும் கால் பண்ணியிருப்பான். ஜிம்மின் வரானா அவளும் அப்படியே ஃபோனை தூக்கி போட்டிருப்பா. அதில் தான் டச் ஆகிட்டு அப்படியே ஆன் ஆயிருக்கும். இந்த சைட் ஜேகே செம்ம டென்ஷனில் உட்காந்துட்டு இருக்கான். என்னது சீ அவளுக்கு? என்னை பார்த்தா அவளுக்கு சீ மாதிரி தெரியுதா? ஜங்குகா இப்போ கால் கட் பண்ணலாமா இல்லை எடுத்துட்டு பேசலாமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனோடய அவளும் உட்காந்துட்டு இருக்கா. வேணாம் இயல்பா இந்த பையனை பேசி எப்படியாச்சும் அவனை சமாதானப்படுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அப்படியே ஃபோன் எடுத்து வச்சுட்டு அப்படியே பேசுகிறா. ஹலோ தங்கம், என் ஜங்குக்கு எங்க? பார்த்தா மூட்டை இப்போ ஃபோனை வைக்கலன்னு வச்சுக்கோ வேண்டி வாயிலேருந்து இன்னும் என்னென்ன வார்த்தைலாம் வரும்னு எனக்கே தெரியாது. அப்போது அது அது சும்மா எங்கள் அண்ணக்காரன் என்னை திட்டுவான்ல அதுக்காக. அதான் நான் புறம்போக்காடி. புறம்போக்கானா? ஐயோ கெட்ட வார்த்தை பேசுகிறானே. இவன் எப்பெல்லாம் கெட்ட வார்த்தை பேச ஆரம்பிக்கிறானோ அப்பெல்லாம் இவனோட கோவத்தை என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. கண்ட்ரோல் இல்லாமல் அவன் கோவப்பட்டு என்னத்தையாச்சும் போட்டு உடைப்பான். டிவி ரிமோட்டுன்னு. இன்னைக்கு அவங்க வீட்டில் என்ன உடைய போதும் தெரியலையே. இப்போ ஜங்கு ஒயன் இருக்க வரைக்குமே நல்லா சமத்து தம்பியா அழகா இருந்துட்டு இருப்பான். எப்போ எல்வாவை லவ் பண்ணானோ அவன் மேலே ஒரு மாதிரி மேடாக இருக்கான். எல்வானா அவனுக்கு அவ்வளோ பிடிக்குது. லைக் ஒயன் கிட்ட பேசுறத விட இப்பெல்லாம் அதிகமாக எல்வா கிட்ட தான் பேசுகிறான். ஒயனே சம்டைம் ஜெலஸ் ஆவா. என் தம்பி என்னை விட இப்போ அதிகமாக அவகிட்ட தான் பேசுகிறான்னு. அது ஜங்குக்கா நீ நீ புறமுக்கெலாம் இல்லை. நீ அழகா? என்னோட அழகு அச்சோ என் அழகு எங்க? இப்போ நீ ஃபோனை மட்டும் வைக்கலான்னு வச்சுக்கோ ஏடி. என்ன கேவலமாக கேட்பேன்னு தெரியாது. மூடின்னு வச்சிரு அப்படின்னு வச்சுட்டு அவன் பாட்டில் படிக்க ஆரம்பிச்சிடுறான். ஏய் ஜங்குகா, இந்த பொண்ணுங்களை நம்புறேன்னு வச்சுக்கோ நக்கிட்டு தான் போகணும். மூடினா படிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு படிக்க ஆரம்பிக்கிறான். எல்வா கிட்ட இருந்து கால் மேலே கால் வந்துட்டே இருக்கு. அது எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி போட்டுட்டு அவன் பாட்டுக்கு படிச்சுட்டு இருக்கான். ஸோ ஜங்குக்கு எல்வாவை லவ் பண்ணுறது ஜங்குக் கூட அங்கே உள்ள அவனோட நேட்டிவ் டவுன் உள்ள ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். அப்போது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஜங்குக்கும் இப்படி படிச்சுட்டு டயர்டில் தூங்கிடுறான். அப்போ அவனோட ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தவன் அமெரிக்காவில் இருப்பான். அவன் கரெக்டாக கால் பண்ணுறான். ஓ இன்டர்நேஷ்னல் காலா? அது அந்த நேரத்தில் என் வேண்டாது கெட்ட வார்த்தையே பேசாமல் என் அக்கா நான் அழகாக வளர்த்துட்டு இருந்தா. எல்வா வந்தேடி சனியாட்டம் என் வாழ்க்கையில் ஒத்த பார்வை அந்த அல்வா மாதிரி இதுக்கு இடுப்பு எல்லாத்தையும் வச்சு மொத்தமாக மயங்கி விட்டு செஞ்சு விட்டு போயிட்டேன். அப்போ அவனும் அப்படியே அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறான். டேய் நல்லா கேட்டுருவேன். அமெரிக்காவில் டைம் இல்லை, இந்தியாவில் டைம் என்ன? நான் ராத்திரியில் உட்காந்து கால் பண்ணிட்டேன். டே மச்சான் அடிக்கடி சொல்லுவான்ல இறகும் போது ஒரு பொண்ணை நான் நல்லா வெறுப்பேற்றும். நல்லா நல்லா ஆடிட்டு திரிவா ரவுடி மாறினேன். இதோ பாரு அது மொத்தம் பண்ண சம்பவம் இதோ அனுப்பி விட்டுருப்பாரு அப்படின்னு அனுப்புகிறான். பார்த்தா நம்ம எல்வாதான் அப்படியே நல்லா ஒரு பாரில் 2 பொண்ணுங்களை போட்டு நல்லா ரேக் பண்ணிட்டு இருக்கா. ரேகிங் பண்ணிட்டு. ஸோ அது அப்படியே ஜங்குக் பார்க்குறான் அந்த வீடியோவை. எல்வா மாறுறியா? எல்வாவா அது? அட்டி பாவி அமெரிக்காவில் பெரிய ரவுடியா நீனு அப்படின்னு அந்த வீடியோவை அப்படியே எல்வாக்கு ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு இது நீயா மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ ஏண்டி உன் அண்ணங்காரனுக்கு அனுப்பிவிட்டு உன் காலுக்கே உடைக்க சொல்லிடுவேன். உங்கள் அண்ணனுக்கும் எனக்கும் ஆகாதான். இருந்தாலும் பரவாயில்ல உன் காலை நீ உடைக்கிறதா சொல்றீ இது நீயா? அப்போ எல்வாவும் நல்லா தூங்கிட்டு இருப்பா. ஜங்குக்குன்னு ஒரு தனியாக ஒரு ப்ரியாரிட்டியாக நோட்டிஃபிகேஷன் வச்சுருப்பா. ஸோ அது வந்ததும் அப்படியே முழிச்சிட்டு பார்க்குறா. வீடியோவா? இவன் என்ன வீடியோ அனுப்பியிருக்கான்? நானே அரைம்போது நான் மாதிரி அரை தூக்கத்தில் இருக்கேன். இப்போ போயிட்டு வீடியோ அது இதுன்னு யாத்தையாச்சும் அந்த பையன் அனுப்பிட்டு இருக்கோம். அப்போ வீடியோ ஆன் பண்ணதுமே அவளுக்கு சரியான ஷாக்கு. பிகாஸ் இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். அப்போல்லாம் ஒரு மாதிரி ஃப்ரீக்கு கேர்ளாக தான் சுற்றிட்டு இருப்பா. ஸோ அந்த வீடியோ எவனா பிடிச்சி அனுப்பிச்சி விட்டுருக்கா அப்படின்னு
அவளுக்கு அப்படியே வயிறெல்லாம் கலக்க ஆரம்பிக்குது. அப்போ கரெக்டா ஜங்கு கிட்ட இருந்து வீடியோ கால். ஐயோ, இந்த நேரத்துல வேற வீடியோ கால் பண்றானே. நல்லா இருக்கேனா? நல்லா தாண்டி இருக்க, ஃபர்ஸ்ட் அட்டென்ட் பண்ணு அப்படின்னு அவ அட்டென்ட் பண்றா. ஜேகே அப்படியே செம்ம கோவமா உட்காந்துட்டு இருக்கான் வீடியோ கால்ல. அவன் ஃபேஸ் ரியாக்ஷன்லேயே தெரியுது அவ எந்த அளவுக்கு கோவமா இருக்கான்னு. ஷெல்வா, உன்கிட்ட 2 கொஸ்டின் தான் கேட்பேன். எனக்கு எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். நீ என்கிட்ட அதிகமா போய் சொல்வாடி. இப்போ உன்கிட்ட 2 கொஸ்டின் கேட்பேன். அந்த வீடியோல உள்ளது நீயா? நீனா எஸ்ங்கணும், நீ இல்லை அப்படின்னா நோன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும்டி. சொல்லு, அந்த வீடியோல ஆடிட்டு இருக்குது நீயா? அது ஜங்குக்கா, அது அமெரிக்கால அப்படிதான் எல்லாரும் ஒரு மாதிரி சுத்தும்ல. ஒத்தா எவன் எப்படி சுத்துறான், எவன் வீட்டுக்குள்ள போய் எவ்வளவு போடுறான், அதெல்லாம் எனக்கு தேவை மயிறு கிடையாது. இயல்வா, எனக்கு வரப்போற பொண்டாட்டி சாந்தமா எப்படி இருக்கணும், எங்க அக்கா மாதிரி இருக்கணும். அதான் சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்கான். ஷெல்வாக்கெல்லாம் அப்படியே கைகாலம் பதறுது. ஜேகே, அது எல்வா, ஜேகேங்கிறது என்னோட பேரு. ஜேகே பத்தி உன்கிட்ட இப்ப யாரும் எதுவும் கேட்க கிடையாது. நான் கேட்டது அந்த வீடியோல இருக்குது நீயா இல்ல வேற ஆளா? எனக்கு 90% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இல்ல 99% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அது நீ தானே. இன்னும் 1% உன் வாயிலிருந்து கேட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்றீங்க. சொல்லு, அது நீயா? ஜங்கு, ஆமா, அது நான் தான். ஸோ ஜங்கு ரொம்ப ரொம்ப பொசசிவ் எல்வா மேல. லைக் அவ ஒரு நல்ல பொண்ணா இருக்கணும்னு ஆசைப்படுவான். எல்வா ஆல்ரெடி நல்ல பொண்ணு தான், பட் நிறைய சேட்டை எல்லாம் அமெரிக்கால பண்ணி வச்சுட்டு வந்திருப்பா. அந்த வீடியோ இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி வரக்கூடாத டைமிங்ல வந்துருச்சு. ஸோ அதனால அவளுக்கு ஒரு மாதிரி ஜெய்கி கிட்ட என்ன பேசுறதுன்னே தெரியாம திணறிட்டு இருக்கா. ஜெய்கி, கோவப்படாத, அது நான் தான். முன்னாடி நான் இப்படிதான் இருந்தேன், ஆனா இப்போ உன் பேச்சு எல்லாத்தையும் கேட்டு நல்ல பொண்ணாதான் இருக்க. ஓகே அல்வா, நீ ஒரு வார்த்தை சொன்ன பத்தியா, பிரேக்கப்னு. பத்தாது, இப்ப நான் சொல்றேன்டி பிரேக்கப் அப்படின்னு அவன் பாட்டுக்கு போனை வச்சுட்டு பிளாக் பண்ணி விட்டு போயிட்டே இருக்கான். ஸோ எல்லாருக்கும் செம்ம ஹர்ட் ஆகுது. ஏன்டா, ஏன் இப்படி பண்ற? எனக்கு லவ்ல முக்கியமா இருக்க வேண்டியது ஃப்ரீடம் மட்டும்தான். எனக்கு எல்லாத்தையும் நீ மறைக்கிற மாதிரி இருக்கு. லவ்வோட ஸ்டார்டிங்ல நீ என் மேல ரொம்ப ஒரு மாதிரி பைத்தியமா இருந்த. நான் கூட நினைச்சேன், நம்ம தேடி போற பையனை விட நம்ம தேடி ஒரு பையன் வந்தானா அந்த லவ் எனக்கும் நிலைக்கும் ரொம்ப ரொம்ப அதிகமான. ஆனா நீ ஏன் ஜங்கு, ஏன் இப்படி இருக்க? இந்த தடவை நானும் உன்கிட்ட வரமாட்டேன், நீயா என்கிட்ட வர வரைக்கும் நான் வரமாட்டேன் அப்படின்னு அழுதுட்டு அவளும் ஃபோனை வச்சு தூங்கிடுறா. அப்போ இந்த சைட் ஜங்குக் அப்படியே பார்த்துட்டு இருக்கான் ஒர்க் எல்லாம். இப்படியே 1 வீக் ஆகுது. அவனுமே எல்வாவை ரொம்ப மிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றான். ஜெய, என்னடா மயிறு மாதிரி பண்ணிட்டு இருக்க? அந்த பொண்ணோட ஃப்ரீடமா பறிக்கிற, ஏன் அப்படி பண்ற? அவன் அமெரிக்கால ஆட்டம் போட்டானா அது அவளோட பாஸ்ட். இப்போ ஒருத்தவங்கள லவ் பண்றோம்னா அடுத்த ப்ரெசன்ட்ல இருந்து கண்டினியூ பண்ணும். அவங்களோட பாஸ்ட் வச்சு அவங்கள ஜட்ஜ் பண்ணக்கூடாது, அவங்களோட பாஸ்ட் வச்சு அவங்க கூட சண்டை போடக்கூடாது. ஆனா நீ என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அவனுக்கு கோவம் வந்து அவன் மேலேயே வந்து அவன் அப்படியே கையை பஞ்ச் பண்ணிக்கிறான். அப்போ இந்த சைடு கரெக்டா ஒயின்ஜேக்கு கால் பண்றா. இந்த நேரத்துல எங்க அக்கா காரி கால் பண்றாளே அப்படின்னு அவனும் அட்டன் பண்ணி அப்படியே பேசுறான். ஹலோ அக்கா. டே என்ன? பேபி பிறந்ததுமே ஒரே ஒரு தடவை தான் வந்தேன், அதுக்கப்புறம் இங்க வந்து எட்டியே பார்க்கல. நீதான் அவளுக்கு மாமா, உனக்கு அது புரியுதா இல்லையா? என்னாச்சு உனக்கு? எதுக்கு வாய்ஸ்லாம் ஒரு மாதிரி இருக்கு? ஹெல்வா கூட சண்டை போட்டியா நீனு? அது அது ஒன்றும் இல்லைக்கா, ஒன்றும் இல்லை. ஜங்குக், இங்க பாருடா, நான் நான் சொல்லியிருக்கேன்ல, ஷெல்வா ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு, ஒரு மாதிரி பியோர்டாக சென்சிட்டிவும் கூட. நீ அவளை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நீ லவ் பண்ண ஸ்டார்டிங்லேயே உன்கிட்ட நான் சொன்னேனா இல்லையா? சொன்னதான், ஆனால் அவன் பண்ணுறதெல்லாம் எனக்கு டென்ஷன் ஆகுதே. என்ன, என் எல்வா ஒன்றும் அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டா. டே, அவள் ஜிம்மினோட தங்கச்சிடா, வளர்த்ததெல்லாம் ஜிம்மின் தான். அவன் அந்தளவு
ரொம்ப ஒரு மாதிரி ப்ராப்பரா அவளை வளர்த்தா. ஆனா நீ அக்கா, அவ அமெரிக்காவில் போய் ஆடிட்டு இருந்தா, அது உனக்கு தெரியாது? எனக்கு தெரியும். அவளே என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கா, இந்த மாதிரி அமெரிக்காவில் நான் இப்படி தான் இருந்தேன், இந்த மாதிரிலாம் சேட்டை பண்ணியிருக்கேன்னு. ஏன் அதை வச்சு நீ நீ ஏதோ அவ கூட சண்டை போட்டியாடா? ம். ஐயோ, அதெல்லாம் இல்லைக்கா, சண்டைலாம் நான் ஒன்றும் போட கிடையாது. அப்புறம் என்ன என்ன உங்க 2 பேத்துக்குள்ள சண்டை? ஆ எங்க பாருடா, இப்பெல்லாம் நீ அக்கா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம எல்வா கூட டைம் ஸ்பெண்ட் பண்றேன்னு ஓரளவு பொசசிவ்னஸ் இருந்தாலும், எல்வாக்குன்னு உன் கூட ஒரு நல்ல லைஃப் அமையும் நினைக்கும் போது எனக்கு அதை விட ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது, ஒரு விதமான சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஆனா என்னன்னா, இன்னும் 1 year கூட ஆகல, 2 பேரும் இப்படி அடிச்சிட்டு இருக்கீங்க. என்ன பண்ணுவே தெரியாது. ஒழுங்கா எல்வாவை போய் சமாதானப்படுத்துற. இது அக்கா அவங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்டா கேட்குறேன், என் தம்பிலாம் நீ பண்ணணும். ம். ஐயோ, எங்க பாருக்கா, நான் ஒன்றும் அவளை அப்படிலாம் பண்ண கிடையாது. அவளை அவங்க அண்ணன்கார மாதிரி ஒரு நல்ல பாத்தில் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான், வேற எதுவும் கிடையாது. ஆனால் நான் இப்படி தான் ஆடுவேன்னு இன்னும் ஆடிட்டு இருக்கக்கூடாது, அது மட்டும்தான் என் சைட்லேருந்து அவகிட்ட நான் கேட்டுக்கிறது. எங்க பாரு ஜமுக்கா, அவ டீனேஜ் பொண்ணு. இந்த வயசுல தான் எந்த அளவு நம்மளால என்ஜாய் பண்ண முடியுமோ அந்த அளவு பண்ண முடியும். ஆனா நீயும் இப்படி பண்ணனா அவ என்ன பண்ணுவா? ம். அப்ப ஜங்குக்கோட பாவ் எனக்கு ஒன்றும் புரியாம இல்லவா? எனக்கு எல்லாமே புரியதான் செய்யுது. இருந்தாலும் எனக்கு ஒரு பயம், அவளை நான் விட்டுருவேனோ, அவ தப்பான பாதையில போயிடுவாளோன்னு. பிகாஸ் அவ அமெரிக்காவில் படிச்சுட்டு வந்தவ. நானும் நிறைய பேரை பார்த்துருக்கேன். எனக்கு அவ நோவா மாதிரி மட்டும் ஆயிடக்கூடாது. ஆனா நோவா இப்ப ரொம்ப மாறிட்டா. நீ சொல்லிருக்கா அவக்கு என்னென்ன பண்ணான்னு. உன் தங்கச்சி மாதிரி மட்டும் ஜிம்மினோட தங்கச்சி ஆயிடவே கூடாது. சரிக்கா, நான் பாத்துக்கிறேன்ல. அப்புறம் குட்டி எப்படி இருக்கா? குட்டியோட ஞாபகம் உனக்கு இப்பதான் வந்ததா? குட்டியெல்லாம் தூங்கிட்டா, சமத்து குட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை பார்த்து அழகா நெத்தில முத்தம் கொடுத்துட்டு அப்படியே அவளோட ரொட்டீனை ஸ்டார்ட் பண்றா. இந்த சைடு எல்வா அவ்வளோதான், இனி அவ்வளோதான்ல. ம். ஆல்ரெடி 1 வாரம் போச்சு. எத்தனை நாள் பேசாம இருப்பானோ தெரியல. அவன் என் கூட பேசாம இருக்கும் போதெல்லாம் எனக்கு ஏதோ நரகத்துல இருக்க மாதிரி இருக்கும். எல்வா, ஏண்டி? ம். நீ லவ்வே பண்ணக்கூடாதுன்னு நினைச்ச, ஆனா இங்க வந்து மல்லு பாய் நல்லா ஏமாத்தி விட்டான். ஏமாத்தலாம் இல்ல, கேரளாவும் பேசதான் செய்யறான். ஐயோ, கேரளாமா? அந்த லாங்குவேஜும் பேசதான் செய்யறான். இருந்தாலும் இவ்வளோ கோவக்கார பையனா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லையே. எல்வா, ஏதோ ஒன்று லவ் பண்ணி தொலைச்சிட்ட, இனி போவே கூடாது அவன் வர வரைக்கும் அப்படின்னு. என்னதான் ஈகோல இருந்தாலுமே அவளுக்கு ஜங்குக் மேல உள்ள அந்த லவ் அப்படி இன்னும் குறையாம நம்ம கூட எப்படா பேசுவான்ட்டு அந்த ஒரு அந்த ஒரு பாசத்திலே தான் இருக்கா. அவன் எப்படியாச்சும் என் கூட வந்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இந்த சைட் ஜங்குக்கும், ஜங்குகா என்னடா நினச்சிட்டு இருக்க, கொஞ்ச நாள் போட்டோம் என்னை நானே காம் பண்ணிக்கிறதுக்கு. சரியாயிட்டு அவளை போய் கொஞ்சணும், அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணும் அப்படின்னு இருந்துட்டு இருக்கான். அப்போ இந்த சைடு நோவா அப்படியே கால் வலிக்குதுன்னு உட்காந்துட்டு இருக்கா. டேனியல் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்துட்டு இருக்கான். டேனியல் அப்படின்னு மெல்லமா கூப்பிடுறா. ஏய் நோவா, என்னடி உனக்கு இப்போ? மூடிட்டு இப்போ சொன்ன எக்ஸசைஸ பண்ணலன்னு வச்சுக்கோயா, அவ்வளோதான். நைட்டுக்கு ஏதோ கேட்டியே, ஒரே ஒரு மினி பர்கர், அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஃபுல்லா ஹெல்தி ஃபுட்டை கொடுத்துருவேண்டி. இந்த சீட் மீல்னு ஒரு தடவை கேட்டான்னு வச்சுக்கோ, தரமாட்டேன். அப்போ அவளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி காலெல்லாம் வலிக்குது. டேனியல் ப்ளீஸ் ஒரு நிமிஷம் வர்றியா? அப்போ அவனுக்கே தெரியுது நோவாவோட வாய்ஸ்ல ஒரு விதமான கலங்கம். என்னுடைய ஆச்சு? அது எனக்கு ஒரு மாதிரி காலெல்லாம் வலிக்குது. என்னாச்சு? ஏன் வலிக்குது? இந்த டைம்ல அப்படிதான் இருக்குமா? இல்லை டேனியல், உன்ன மாதிரி நீ என்னை கேர் பண்ணிக்கிறதும் இல்லை. ஆனா நான் இப்போ ப்ரெக்னெண்டா இருக்கேன். இப்பதான் உன்னோட கேர் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா நீ ஒரு வேலை ஜிம்மை நான் லவ் பண்ணனால
என்ன உனக்கு பிடிக்காம போயிடுச்சா? ம். இப்போ டேனியலுக்கு புரியுது ரொம்ப ஓவரா பண்றோமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நோவா பிடிச்சி கட்டி பிடிச்சிக்கிறான். ஏ நோவா, என்னடி பேசு? ஆ அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. இல்லை டேனியல், ஐ நோ, எனக்கு தெரியும். நீ முன்ன மாதிரி என்கிட்ட லவ் அண்ட் கேர் காட்டுறதே கிடையாது. என்னை பிடிக்காம போடுச்சா? ம். சிலுக என்னாடி கிட்ட ஓவரா பேசிட்டு இருக்க அப்படின்னு லைட்டாக டேனியலோட கண்ணே கலங்குது. என்னை பிடிக்கலன்னு தான் சொல்லிட்டு நான் என் அப்பா அம்மாவோட வீட்டுக்கே போயிடுறேன். இவ்வளோ நேரம் நின்னதுனால எனக்கு கால் வலிக்குது. எவ்வளோ நேரம் எங்கே போயிட்டு வந்த? உன்னை அமைதியாக உட்காருந்தான்னு சொன்னேன். இல்லை, உனக்கு தான் இந்த பன்னீர் பட்டர் மசாலான்னு ரொம்ப பிடிக்கும்ல, அதுவும் நானும் பண்ணி வச்சுட்டு வந்தேன் உனக்காக அப்படின்னு அவள் டேனியலுக்காக எல்லாத்தையும் பண்ணியிருக்கா. ஸோ 2 பேருக்கு இப்போ சொல்லிக்க முடியாத அளவு அந்த அளவு லவ் அண்ட் கேர் இருக்கு. பட் 2 பேருமே அதை ஒருத்தருக்கு ஒருத்தர் வெளியில காட்டிக்கவே மாட்டுறாங்க. ஏன்னா உனக்கு யார்டி நிற்க சொன்னது? ஆல்ரெடி நீ ரொம்ப வீக்காக இருக்க, உன்னை நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு டாக்டர் சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்க தான். பட் இருந்தாலும் இன்னைக்கு தான் நீ ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்க. எப்பயுமே ஆஃபீஸ் ஃபுட், எனக்கு 1 டே மட்டும் ஹோம் குக்டு ஃபுட் கொடுக்கலான்னு நினச்சேன் அப்படின்னு அவளும் ஒரு மாதிரி சிலுக்காட்டம் பேசிகிட்டு இருக்கா. அப்போது டேனியல் அப்படியே நோவாவோட நெத்தியில் போயிட்டு, எங்க பாரு, ஹே நோவா, என்ன பாரு. என்ன டேனியல், என்ன கால் வலிதா? ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லவும் நோவாவோட காலை டேனியல் அப்படியே அவனோட மடியில் தூக்கி வச்சு நல்லா அமுத்தி விட்டுட்டு இருக்கான். நான் உனக்கு கேர் பண்ணலன்னு உனக்கு தோணுதாடி? டேனியல், ஏன் ஒரு மாதிரி ஆகுற? சொல்லு, நான் உனக்கு கேர் பண்ணலன்னு உன்னை ஃபீல் பண்ண வச்சிட்டானா? இல்லை, அப்படிலாம் இல்லை டேனியல். சிலுக்காட்டமே பேசு. நார்மலாக பேசினா நல்லாவே இல்லை. நோவா தான் அந்த ரியல் சிலுக்கு, புரியுதா? இனிமே நீ அப்படி தான் பேசணும். அது டேனியல், என்ன இப்போ என்ன போனது? உனக்கு கால் வலிச்சாலும் வாய் வலிக்காதுலடி. இல்லை, எனக்கு குட்டியை பார்க்கணும் போல இருக்கு, கூட்டிட்டு போறியா? ஓ, ஜிம்மினோட குழந்தைய பார்க்கணுமா உனக்கு? அந்த குட்டியை என்னை பார்த்து பார்த்து சிரிக்கிறா. எனக்கு அந்த குட்டியை ரொம்ப பிடிச்சிருக்கு. போய் தங்கிட்டு கூட வரலாம். ரெடி ஆயிக்கோ, அவங்க அப்பா அம்மா வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்கான். அது முக்கியமாக ஒரு விஷயம் நீ மறந்துட்டு டேனியல். என்னடி? உனக்கு வலி வந்தா பெயின் கில்லர், அப்புறம் வைட்டமின் டேப்லெட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேனே. இன்னும் என்னடி? டேனியல், நான் பண்ணி வச்ச பன்னீர் பட்டர் மசாலா அண்ட் நான். சிலிக்கு, உனக்கு தான் சமையவே தெரியாது, சப்பட்ரி போய் சமைச்ச அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க 2 பேரும். அப்படியே கிச்சனுக்கு போய் பார்த்தா பன்னீர் பட்டர் மசாலா அப்படியே நல்லா மஞ்சன்னு இருக்கு. மேலே ஃபுல்லாக ஏதோ ரெட் கலரில். அப்போ இந்த சைடு நான் பார்த்தா அப்படி கறிக்கு போயிருக்கு. நடுவில் பெருசாக ஒரு ஓட்டை. அப்போ நோவா, டேனியல், இது ஸ்பெஷல் ஃபுட். இது வந்து பன்னீர் பட்டர் மசாலா, அப்புறம் இது நான். அடி சிறுகு, எனக்கு நல்லா தெரியுது ஏதோ புருஷனை சாவடிக்க போறேன்னு மட்டும் தெரியுது. அதுக்காக சோத்துல வேணா விஷத்தை பரட்டுது, விஷத்தையே கொண்டு வந்து சோரன் குடுகாதடி அப்படின்னு அவங்க 2 பேரும் அவங்க ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, வழியே இல்லாம நோவா சமைச்சதை அவனும் சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ இந்த சைடு ஜிம்மினும் அப்படியே பரபரப்பா ஏதோ வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். புரியுதுல, இன்னும் 2 மாசத்துல இது நடக்கணும். கண்டிப்பா அது ஃபுல்லாவே புக் பண்ணிடுங்க. அப்புறம் நான் கொடுத்த டிசைன்ல எனக்கு அது கண்டிப்பா வேணும், புரியுதா அப்படின்னு எல்லாத்தையும் அப்படியே ரொம்ப சீரியஸா அப்படியே அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கான். அப்போ இந்த சைட் ஜங்குக் அப்படியே எல்லாத்தையும் முடிச்சுட்டு எக்ஸாம் எல்லாம் அப்படியே டைரக்டா ஜிம்மினோட வீட்டு முன்னாடி வந்து நின்னுறான். டிஜேயே, உனக்கு எல்வா முக்கியம்? இவ்வளோ நாள் பார்க்காம பேசாம மேடம் ஈகோவில் இருந்துட்டாங்க. இல்லை, இந்த ஈகோ விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணதே நான் தான். ஆனால் இந்த ஈகோவோட உன்கிட்ட லவ் எனக்கு வேணும்டி, அதான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே வர்றான். காலிங் பெல் அடிக்கிறான்.
ஃபஸ்ட்டே நம்மளோட எல்வா தான் வந்து டோர் ஓப்பன் பண்ணுறா. யாரு அப்படின்னு பார்த்தா ஜேகே. ஜேகே அது உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு போயிடுறா. அப்போது ஒயனும் வந்து அப்படியே ஜேகேவை ஹக் பண்ணி நல்லா பேசிகிட்டு இருக்கா. அவளுக்கு நல்லா தெரியுது 2 பேரோட ஃபேஸும் சரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இது ரெண்டுங்களையும் இப்படியே விட்டோம்னா இப்படியே தான் இருக்குங்க, ஏதாச்சும் பண்ணணுமே அப்படின்னு ஒயனும் பேபியை வச்சுட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ எல்வா அண்ணே கொடுங்க, குட்டியை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு அந்த பேபியும் அழகாக தூக்கி வச்சுக்கிறா. விஜய்க்கு பார்க்குறான். ஓ மேடம் குழந்தைய தூக்கி வச்சுக்கிறீங்களோ? என் குழந்தை உன் கையில் பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன். எனக்காக அங்கேருந்து ஒன்றும் வந்திருக்க மாட்டான், என் அண்ணியை பார்க்கணுன்னு வந்திருப்பான். ஆனால் சீனை போடுறது நான் கண்டுக்கவே மாட்டேன்டா ஜாங்குப்பா, அவனை கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு ஒயினும் உங்கள் 2 பேர்த்தையும் விட்டுட்டு போயிடுறா. அப்போ ஜேகே, ஓய் இந்த அமெரிக்கன்ஸுக்கு உனதாண்டி. செல்லக்குட்டி என்ன என்னாச்சு உங்களுக்கு? மேடம்க்கு என்னாச்சு? அம்மா கிட்ட இப்போதான் பால் குடிச்சிட்டு வந்தீங்களா? அச்சோடா அழகு நீங்க. அழகு எப்படி சிரிக்குது பாருங்க. அச்சோ விரல்லாம் நீங்கள் சூப்பக்கூடாது அப்படின்னு அந்த பாப்பாவோட விரல்லாம் எடுத்துட்டு ஜங்குக்கு கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணிட்டு அப்படியே பாப்பா கூடவே பேசிகிட்டு இருக்கா அவளும். அப்போ அவனும் போயிட்டு அப்படியே பாப்பா வாங்குறேன்னு எல்வாவோட இடுப்புலேயே ஒரு கில்லு அப்படியே கத்திடுறா. என்ன பண்ணிட்டு இருக்க? சண்டை போட்டுட்டு போனா போக வேண்டியதான, பிரேக்கப் பண்ணிட்டு போன எதுக்கு வரணும்? அழுதியாடி? இல்லையே, நான் ஒன்றும் அழுகலையே. சில பேருக்காக நான் எதுக்கு அழுகுனேன்? நான் ஒன்றும் அழுக கிடையாது. ஓ அப்போ அழல. ஷாலோட கண்ணை சும்மா திராட்சப்பழம் மாதிரி பலன்னு இருக்கும்டி. ஆனால் அதுக்கு கீழே கருவிலையா இதை என்னை தவிர யாராலும் கொடுத்துருக்க முடியாது. என்ன நினச்சி அழுதியாடி அப்படின்னு கேரிங்காக கேட்குறான். சேகே அது வந்து சாரிடி. சாரி என்ன அப்படின்னு எல்வோட ஹேண்ட் அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிறான். நானும் சாரி, நானும் ஈகோ பிரச்சனைனால அவங்ககிட்ட பேசவே இல்லைல்ல. நானும் சாரி ஜங்குக்கா அப்படின்னு அவளும் அப்படியே ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணி அவங்களோட லவ் அப்படியே ஐ டு ஐ கான்டாக்டாலே கன்வே பண்ணிக்கிறாங்க. கரெக்டாக சிம்மனும் வந்து பார்க்குறான். எல்வா அண்ணா அண்ணா பார்த்துட்டேரு ஜங்குக்கா அப்படின்னு ஹேண்ட் அப்படியே உதறி விட பார்க்குறா. ஆனால் ஜேகே விடாமல் அப்படியே அவரோட ஹேண்டை இன்னும் டைட்டாக பிடிச்சிருக்கான். இன்னொரு கையில் குழந்தைய பிடிச்சிருக்கான். இப்போ ஜிம்மின் அப்படியே செம்மையாக முறைக்கிறான். அது இப்போ தான் ஊர்லேருந்து வந்தேன், படித்து முடிச்சிட்டேன், வேலை தேடுறதுக்காக வந்துருக்கேன். இப்போ ஜிம்மின் எதுவுமே சொல்லாமல் அப்படியே ஜேகேவை முறைச்சி விட்டு அவன் பாட்டில் போயிட்டுருக்கான். ஷெல்வாக்கெலாம் இங்கே ஜெர்க்கு. அப்போ உள்ளே போய் ஒயனை முறைக்கிறான். என்ன முறைக்கிறாரு? என்னங்க ஆஃபீஸ் விட்டு வந்துட்டிங்களா? டயர்டாக இருக்கா? காஃபி ஜூஸ் எதுவும்? உன் தம்பி எப்படி வந்தோம்? அவனா இப்போ தான் 10 மினிட்ஸ் இருக்கும். 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் அவன் வந்தான். அவதியும் என் தங்கச்சியோட கையை பிடிச்சிட்டு இருக்கான். ஐயோ தெரிஞ்சிருச்சா? ஏங்க சின்ன சிறுசுங்க, அதுங்க போக்கில் விடுங்களேன். அதுங்களுக்கு 2த்துக்கும் 1த்துக்கும் ஒன்றா பிடிச்சிருக்கு. அப்போது கல்யாணம் பண்ணிக்கணும்ல, பாவம் தானுங்க. இங்கே பாடுறி பொண்டாட்டி ஆல்ரெடி ஆஃபீஸ் டென்ஷனில் இருக்கா. இங்கே லவ் பேர்ட்ஸ் மாதிரி வீட்டுக்குள்ளே 2 சுற்றிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் அப்படின்ட்டு போகிறான். போகும்போது அகைன் ஜேகேவை பார்த்து ஒரு முறை அந்த சைட் போயிட்டு, ஷெல்வா ஒரு அண்ணனா உனக்கு இது வரைக்கும் எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்கேன். ஐயோ இப்போ நீ சூஸ் பண்ணது தி பெஸ்ட்டாக இருக்கும் தான் நினைக்கிறேன் அப்படின்னு அவனும் சைலண்ட்டாக போயிடுறான். ஸோ இப்படி டேஸ் பாஸ் ஆகுது. ஒரு 4 மந்த்க்கு அப்புறம் அப்படியே ஒயனோட கண்ணை கட்டிக்கிறான். எங்கே கூப்பிட்டு போகிறீங்க? ஏய் பெசாம வாடி, கூப்பிட வர மாட்டியா? என்னது இது? சாரிலாம் ரொம்ப கிராண்டாக இருக்கு. சரி எங்கே கூப்பிட்டு போயிட்டுருக்கீங்க நீங்கள்? ஸோ அப்படியே கண்ணை கட்டிட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். பாப்பா எங்க? ஏய் பாப்பாவுக்கு இப்போ தான் பால் கொடுக்குறது நிப்பாட்டிட்டு இல்லடி,
ஆ இப்போ ஃபுல்லாக அவளுக்கு ஸ்மாஷ்டு பனானா ஸ்மாஷ்டு ஆப்பிள் தான் கொடுத்துட்ருக்கோம். இப்போயும் பாப்பாவை தேடுவியாடி? பாப்பாவை பத்திரமா ஷெல்வா கிட்ட விட்டு வந்திருக்கேன். அதுவா, அது என்னதான் இருந்தாலும் என் குட்டியை பார்க்காம இருக்க முடியல. அவளுக்கு 1 வயசு ஆகிட போல. நீங்கள் என்ன அவளுக்கு ஒரு நல்ல பேர் கூட வைக்கல. எல்லாரும் கேட்குறாங்க என்ன பேரு என்ன பேருன்னு. நான் போய் அசிங்கமாக சொல்கிறேன் என் புருஷன் இன்னும் என் குழந்தைக்கு பேரே வைக்கல. என்னங்க இதெல்லாம் அப்படின்னு அவள் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. ஓய் பொண்டாட்டி, என்கிட்ட எத்தையும் கேட்காத, பேசாமவா அப்படின்னு காரில் கூட்டிகிட்டு வர்றான். ஒரு பீச் சைடு, அங்கே ரொம்ப க்ளோஸ்டு ஃபேமிலிஸ் எல்லாரும் உட்காந்துருக்காங்க. முன்னாடி டேனியல் அண்டு நோவா அப்படியே க்யூட்டாக அழகாக ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு, நோவா ஃபஸ்ட் டைமாக சாரீ கட்டியிருக்கா. வயிறெல்லாம் அப்படியே தள்ளிட்டு நிற்குது. டேனியல், இந்த ப்ளீஸ் கொஞ்சம் சரி பண்ணி விட்றியா? சொன்னேனே வச்சிட வேண்டி, பேசாம நின்று. புருஷா, எனக்கு கொஞ்சம் கால் வலிக்குது, கால் அமர்த்தி விடு, கால் மேலே வந்து உடப்பண்டி, பேசாம இருந்துரு அப்படின்னு ஆல்வேஸ் டாம் அண்ட் ஜெரி மாதிரி அதுங்க சண்டை போட்டுட்டு இருக்குங்க. அப்போ ஜிம்மின் கரெக்டாக வாயினை கூட்டிகிட்டு வந்துட்டு அப்படியே அந்த பிளைண்ட் ஃபோல்டை எடுக்கிறான். பார்த்தா அழகான ஒரு பீச், அதுக்கு நடுவில் ஒரு மணமேடை அந்த செட்டப் பண்ணியிருக்கு. அப்போ முன்னாடி அழகாக தொலை பொண்ணு தொலை மாப்பிள்ள மாதிரி ஜேகே அண்ட் எல்வா அழகாக நின்றுட்டு இருக்காங்க. அப்போ வாயினுக்கு இதை பார்த்துட்டு எதுவுமே புரியல. ஜெமினா, என்னது இது? ஏங்க என்னது? ஷே பொண்டாட்டி, இன்னைக்கு உனக்கும் எனக்கும் அகெயின் மேரேஜ் டே. அது அது எப்படி அப்படின்னு அவளுக்கு ஒரு மாதிரி ரொம்ப எமோஷ்னல் ஆகுது. நான் தான் சொன்னேன்ல உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு. எஸ், இதுதான் அந்த சர்ப்ரைஸ். ஃபர்ஸ்ட் டைம் கல்யாணம் நடக்கும்போது உனக்கு எனக்கு உண்டி, உன விருப்பமே இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் நீ என்னை விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேடி. அதுக்கப்புறம் என்னமோ நடந்து லாஸ்டா தோ நம்மளோட வாழ்க்கைக்கு சாட்சியா நம்மளோட குழந்தை, எனக்கு அவளுக்கும் நேமிங் சோமனி. புரியுதா? என்னது? எல்லா ஹாப்பினஸையும் மொத்தமாக கொண்டு வந்து நிப்பாட்ட மாதிரி இருக்கு ஜெமினா. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏதோ ஹாப்பினஸ்ல அடிச்சு போய் நிற்கிறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, எனக்கு அந்த மாதிரி இருக்கு. எப்படி என் கூட தானே இருந்தீங்க, எப்போ அது எல்லாத்தையும் பிளான் பண்ணீங்க? அதாண்டி புருஷங்கிறது, உன் கூட இருப்பேன் ஆனால் எல்லாத்தையும் பிளான் பண்ணிடுவேண்டி பொண்டாட்டி, புரியுதா? அப்படின்னு அவளை அழகாக ஹேண்டை ஹோல்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறான். அவளுக்கும் ஒரு சாரியை தான் கொடுத்துருப்பான். அவளும் சாரி கட்டிட்டு அழகாக அங்கே போய் நிற்கிறா. அப்போ ஜிம்மனும் அந்த ஐயர் சொல்கிற படிக்கு எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஒன்ஸ் அதெல்லாம் முடிஞ்சதுமே தாலி கட்டுறதுக்கு முன்னாடி ஜிம்மன் அப்படியே அந்த குட்டியை பார்க்குறான். டே டேனியல், அப்புறம் ஜங்குக்கையும் பார்த்து கண்ணை அடிக்கிறான். அழகாக அந்த குட்டியை கூட்டிகிட்டு வந்து அவங்க மடியில் உட்கார வச்சுக்கிறாங்க. ஒயன்னு அப்படியே க்யூட்டாக பார்க்குறா. ஏங்க, அப்போ நம்மளோட வெட்டிங் ஆல்பமில் நம்ம குழந்தையும் இருப்பாள்ல? ஆமாடி, நமக்கு மட்டும் 2 தடவை கல்யாணம் இருக்கும். நம்ம குழந்தையும் நம்ம கூட, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு நமக்கு சாந்தி முகூர்த்தம். அப்போது இன்னொரு பேபியும் பிறந்ததுக்கப்புறம் கூட எப்படி கல்யாணம் வச்சுக்கலாம். என்னடி சொல்கிற? ஜெமினா, அடி வாங்க போறீங்க நீங்க அப்படின்னு சிரிச்சுட்டு இருக்கும் போதே அழகா குழந்தைய மடியில வச்சுட்டு தாலி கட்டுறான். ஸோ அந்த மொமெண்ட் எல்லாத்துக்குமே மறுபடியும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அவளுக்கு அந்த கருகுமணி தாலின்னா அவ்வளோ பிடிக்கும். மறுபடியும் அதை பார்த்து பார்த்து அது சீக்கிரமா அந்து போகாத மாதிரி அவ்வளோ அழகா டிசைன் பண்ணி அதை அவளுக்கு போட்டு விட்டுட்டு இருக்கான். இந்த சைடு எல்வாக்கெல்லாம் ஒரு மாதிரி ஹாப்பி டியர்ஸ். ஜாங்கோக்கும் தான், எல்வா என் அக்கா உங்க அண்ணா பிரிஞ்சு எவ்வளோ நாள் அழுதுருக்கா தெரியுமா? ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எனக்கெல்லாம் எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல. ஆனால் உன்ன என்னைக்குமே அப்படி அழுக விட மாட்டேன்டி. லாஸ்ட்டாக அழுக விட்டேன்ல, சாரிடி. ஐயோ, நீ என்ன ஜாங்கோக்கா குழந்தையாட்டம்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்க பாரு, நீ ஃபர்ஸ்ட் குழந்தை மாதிரி அழுகிறத விட என்னது இது? அச்சோ, என் குட்டி பையன் அழுகிறத பாரு அப்படின்னு அவ அப்படி கொஞ்சிட்டு இருக்கா. அப்போ இந்த சைடு, ஓய் அடிய சிலுக்கு, ஜானியல் நீ என்கிட்ட பேசாத. ஓ, உங்ககிட்ட பேசாதனா உங்க அப்பா மாரை விட்டு அடி போய் பேச முடியும்? அச்சோ வேணாம் வேணாம் வேணாம்,
என் மாமனார்லாம் நான் மரியாதை இல்லாமல் பேச மாட்டேன்டி. சொன்னதான் மரியாதை இல்லாமல் பேசுவேன். டேனியல் யூ இடியட் அப்படின்னு அப்படியே இங்கேருந்து ஏறி டேனியல் காலையே ஒரு மிதி. இப்படி தான் அவங்க 2 பேரும் செல்லமாக சண்டை போட்டுக்குவாங்க. இப்போது 2 பேரும் க்யூட்டாக பேசிகிட்டு இருந்தாங்கல்ல, ஜங்குக் அண்ட் எல்வா. இப்போ அகைன் சண்டே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜங்குக்கா, இங்கே பாரு, எனக்கும் இந்த மாதிரி ஒரு டெஸ்டினேஷன் வெட்டிங் தான் வேணும். ஏய், மூஞ்ச உடச்சிருவேன். எங்கள் ஊர் சைடில் அழகாக கோயிலில் கல்யாணம் செம்மையாக இருக்கும். அப்படிதான். ஆ, எனக்கு எப்படி தான் வேணும். என் அமெரிக்கன்ஸுக்கு வந்தன்னு வச்சுக்கோ. ஷிலல்ல, இப்படி தான் நடக்கக்கூடாது, இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் உனக்கு ரைட்ஸ் கொடுக்கல. இங்கே பாரு, ஒழுங்கா என் பேச்சை கேட்டு கோயிலில் எனக்கு கழுத்தை நீட்ட வர்றதுனா வா, இல்லைன்னா உங்கள் அண்ணங்காரன் கூட இருந்து ஓடி. அப்போ டெஸ்டினேஷன் வெட்டிங் ஓகே சொல்ல மாட்டியா? ஓகேலாம் சொல்ல முடியாது. என்னடி பண்ணுவ? ஜங்குக்கா, அப்புறம் நான் போயிடுவேன். கிளம்பி காத்து வரட்டும் அப்படின்னு அந்த ஆங்கிரி பேர்ட்ஸ் 2 பேரும் க்யூட்டாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஆஃப்டர் தட் ஒரு குட்டி பிரேக்லேயே அப்படியே அகெயின் அந்த இடமே அப்படியே சேஞ்ச் ஓவர் ஆகுது. ஃபஸ்ட்டு வயன் அப்படியே இந்த வெட்டிங் காஸ்டியூமில் இருந்திருப்பா. இப்போ அப்படியே மேக் ஓவர் ஆகி அப்படியே கிறிஸ்டியன் பிரேக் மாதிரி அழகாக வந்து நின்றுட்டுருக்கான். ஸோ வயனோட அந்த குட்டி அவளும் அழகாக ஒயிட் கலரில் ஒரு ஃப்ராக் போட்டுட்டு பார்க்கவே அப்படியே ஏஞ்சல் மாதிரி இருக்கா. அந்த குட்டி அப்படியே ஜிம்மன் கையில் தூக்கிட்டு வயனையும் அப்படியே ஹேண்டில் ஹோல்ட் பண்ணிட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காங்க அந்த ரேம்பில். இப்போ வந்ததும் இப்போது அந்த குட்டிக்கு வந்து நேமிங் செரிமனி. இங்கே பார்ட்டி பொண்டாட்டி, ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன். இல்லை ரொம்ப மாசமா குட்டிக்கு எப்போ பேர் வைப்பீங்கங்க? இதோ நம்ம ஸ்பெஷல் டேலே வச்சுட்டா போகுது அப்படின்னு மயக்கம் வாங்கிட்டு அப்படியே அந்த குட்டியோட காதில் 3 தடவை போயிட்டு பேரை சொல்கிறான். ஒய் குட்டி, அவங்க அப்பா உனக்காக இந்த நேம் சூஸ் பண்ணியிருக்கேன். ஏனாலாம் தெரியாது, இது ஒரு மெமரிடி. இந்த பேர் கேள்விப்பட்டதும் சில பேருக்கு சிலது ஞாபகம் வரலாம். ஞாபகம் வராதவங்க மேபி அந்த எஃப்எஃப் பார்த்துருக்க மாட்டாங்க போல. இப்போ என்னோட குழந்தைக்கு நேம் ரிவீல் பண்ணிடலாமா அப்படின்னு அந்த குட்டியோட காதில் போயிட்டு லில்லி லில்லி லில்லி. எஸ், என் குழந்த ஒரு ஃப்ளவரை விட சாஃப்டானவ. லில்லிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஃப்ளவர். எனக்கும் பொண்டாட்டிக்கும் அதே பெரிய என் குழந்தையும் வச்சிருக்கேன். ஒய் ஜங்குகா, டே வேணாமானே ஓகே தானே அப்படின்னு கேட்குறான். ஜேகேவும் அப்படி லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். அப்போ இந்த சைட் டேனியல் அவன் க்யூட்டாக அப்படியே சிரிச்சிட்டு இருக்கான். ஸோ இப்போது அழகாக அந்த குட்டியை இறக்கி விடுறாங்க. அந்த குட்டி இப்போ நல்லா தவள ஆரம்பிச்சிருச்சு. அந்த குட்டியோட கையில் அழகாக ஒரு பேஸ்கெட் மாதிரி கொடுத்து அப்படியே தவண்டிட்டே வருது. அந்த ரிங்கை அங்கிட்டு இங்கிட்டு உருள ஜேகே அண்ட் எல்வா 2 பேரும் அந்த ரிங்கை அழகாக அந்த கூடையில் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. ஜேகே பாரு, இந்த குட்டியை பாரு, அவங்க அப்பா அம்மாவுக்கு ரிங் எடுத்துட்டு போகுது. அச்சோ எவ்வளோ அழகு இது. நீ குட்டிடி, நீங்க அம்மா அப்பாவுக்கு ரிங் எடுத்துட்டு போறீங்களா? அச்சோ விழுந்துடக்கூடாது அப்படின்னு ரொம்ப அப்படியே சேஃபாக அந்த குட்டியை அவங்க அப்பா அம்மா கிட்ட போக வைக்கிறாங்க. அந்த குட்டியும் அழகாக ரிங் எடுத்துட்டு போய் கொடுக்குது. அப்போது மேரேஜ் ப்ராமிஸ் எல்லாம் 2 பேரும் பண்ண சொல்லிக்கிறாங்க. ஸோ அந்த ப்ராமிஸ் எல்லாம் 2 பேரும் பண்ணதும் ஜிம்மின் அப்படியே அழகாக அவளோட கையில் ரிங் போட்டு விட்டுட்டு அவளோட நெத்திலேயே அழகான ஒரு முத்தம் கொடுக்குறான். பொண்டாட்டி, இப்போ சொல்கிறேன்டி, எதுக்காகவும் எந்த சுச்சுவேஷன்லேயும் யார் முன்னாடியும் உனக்காக நான் விட்டு கொடுக்காமல் பேசுவேன். உனக்கு யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன், யாருக்காக விட்டுறவும் மாட்டேன்டி. ஸ்டில் ஐ லவ் யூ டில் த எண்ட் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் அவங்களோட லவ்வை ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்போ இங்கே டேனியல் அண்ட் நோவா 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணி கிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ இந்த சைடு ஓய் என் அமெரிக்கன் சிலுகு, இங்கே பாரு, உங்கள் அண்ணன் தான் டெஸ்டினேஷன் வெட்டிங் உங்கள் அண்ணி ஆசைப்பட்ட மாதிரி பண்ணான்னு வச்சுக்கோ. அதுக்காக என்னாலலாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. நீயும் வந்து டெஸ்டினேஷன் வெட்டிங் தான் வேணும், மயிறு வெட்டிங் தான் வேணும்னு கேட்டுட்டு இருந்தான்னு வச்சுக்கோ. அப்போ கெட்ட வார்த்தை பேசுறியா நீனு? மறுபடியும் கெட்ட வார்த்தை பேச ஆரம்பிச்சிட்டியா?
ஏ சரி சாரிடி. சாரிடி. கெட்ட வார்த்தை பேசுறல்ல. ஆ நீ இருந்துக்கோ. என்ன பேசக்கூடாதுன்ட்டு இப்போ நீ பேசுறல்ல. நல்லபடியா இருந்துக்கோ சங்குக்கா. நீ நல்லபடியா இருந்துக்கோ அப்படின்னு அவன் அந்த சைட் கோச்சிட்டு போயிட்டு இருக்கா. அட்லாஸ்ட் அப்படியே ஃபோட்டோ எடுக்கிறாங்க. த ஹோல் ஃபேமிலி எல்லாருமே இப்படியே நிற்கிறாங்க. ஃபைனோட அம்மா அப்பா, ஜிம்மினோட அம்மா அப்பா, அண்ட் ஜேகேயோட அம்மா அப்பா, ஜேகே தங்கச்சி, ஜேகே அண்ட் எல்வா, அண்ட் டேனியல் அண்டு நோவானு எல்லாரும் அழகா நிற்கிறாங்க. அப்போ அந்த குட்டி அழகா அவங்க அப்பா அம்மா கையில் இருக்கு. ஓ லில்லி போஸ்ட் கொடுப்பாங்களா? உங்கள் அப்பா அம்மா கல்யாணத்தில் நீ இருக்க. எனக்கு தெரிஞ்ச உலகத்துல லக்கியான குழந்தை நீ மட்டும்தான் இருப்ப. ஏன்னா உங்க அப்பா அம்மா கல்யாணத்தை லைவ்ல பாக்குறல்ல அப்படின்னு ஜிம்மின் அழகா அது கண்ணத்தை பிடிச்சி கடிச்சு விளையாண்டுட்டு இருக்கான். அப்போ அப்படியே பேரா அழகழகா போஸ் கொடுத்துட்டு இருக்காங்க விதவிதமா ரகரகமா. அப்போ எல்லோட இடுப்பை பார்த்துட்டே இருக்கான். பொறுக்கி எங்க பாக்குறான் பாரு. போய் சிலுகு லேடி போய் அமெரிக்கன் சிலுகு என்ன போலாமா முதலிரவுக்கு? ஆ ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணிச்சோங்கக்கா, அப்புறமா அதை பத்தி பேசலாம். வந்துருவான் அதை பத்தி பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போறான். இப்போ ஜேகே போயிட்டு அழகா எல்வாவை தூக்கிக்கிறா. அப்படியே ஒரு பேரும் ரொம்ப அழகா அவங்களோட லைஃப் அப்படியே ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சிடு சிடு என்றாலும் தினம் என்னை கொன்றாலும் என் காதல் மாறாதடி. விடு விடு என்றாலும் விலகிடச் சொன்னாலும் என் காதல் தீராதடி. அமைதியில் நீ வாழவே பூவே இறைச்சலை நான் தாங்குவேன். எனக்கென நீ போதுமே மானே அரசனை போல் வாழுவேன். ஓகேடா, இதோட நம்ம இந்த எஃப்எஃப் என் பண்ணிக்கலாம். எஸ் ஃபைனல் பார்ட். ஸோ சில இதெல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி போட்டிருப்பேன், இதெல்லாம் நல்ல வியூஸ் போகணும்னு. அதெல்லாம் எதுவுமே அந்தளவு ரீச் கொடுத்துருக்காது. பட் அன்எக்ஸ்பெக்டடாக போட்டது தான் இந்த ஹஸ்பண்ட் லவ்ஸ் மை சிஸ்டர். பட் இந்த அளவு ரீச் கிடைக்கும், இந்த அளவு அந்த எஃப்எஃப் லவ் பண்ணுவீங்க நான் சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணியே பார்க்கல. இந்த அளவு லவ் கொடுப்பீங்கன்னு. பட் எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. அண்டு எஸ் ஃபர்ஸ்ட் பார்ட் நான் முடிக்கும் போது சொல்லியிருந்தேன், லைக் ஃபர்ஸ்ட் சீசன் முடிக்கும் போது லைக் ஒரு ட்விஸ்டோட முடிச்சு நெக்ஸ்ட் எபிசோட ஹாப்பியா என்னன்னு எல்லாரும் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே எல்லாத்துக்கும் அழகா ஒரு பேரை வச்சு சும்மா மஜாவாக முடிச்சாச்சு. ஐ ஹோப் உங்களுக்கும் இந்த எஃப்எஃப் பிடிச்சிருக்குன்னு. ஸோ இனி ஹஸ்பண்ட் லவ்ஸ் மை சிஸ்டர்லாம் கிடையாது, சீசன் 2ஓட ஓவர் தான். ஸோ டிவிபி தான் பார்க்கணும். டிவிபி வந்து சொல்லப்போனால் எனக்கு ஹஸ்பண்ட் லவ்ஸ் மை சிஸ்டரை விட எனக்கு அது ஒருபடி மேலே பிடிக்கும். ஐ டோன்ட் நோ, பிகாஸ் ஜிமினோட அந்த ரகட் கேரக்டர்னாலயா எனக்கு தெரியல. அதை நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். கிட்டத்தட்ட இந்த மார்ச் வந்துச்சுன்னா அது எஃப்எஃப் போட்டு நான் 1 இயர் ஆக போகுது. ஆனால் நான் இன்னும் அதை அப்படியே ஹோல்டில் தான் வச்சுருக்கேன். அது ஒரு லாங்கான எஃப்எஃப்ஐ கொண்டு போகணும்னு ஆசைப்படுறேன். மேபி இல்லைன்னா 20 முடிச்சிடலாம். ஸோ ஓகேடா, இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். ஸோ எப்பயும் சொல்கிற மாதிரி தான். ஸோ வீடியோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் போடுறதுனால வியூஸ்லாம் அடி வாங்கும். ஸோ அதனால் ஒரு ஹைப் ஏற்றி விட்டுட்டு அண்டு லைக்கும் போட்டுருங்க. அண்டு எனக்கு தெரிஞ்சு இதை நான் வீக் டேஸில் ரெக்கார்ட் பண்ணுறேன். மேபி உங்களுக்கு வீக்கெண்ட் வரலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் பப்ளிக் எக்ஸாம் போயிட்டுருக்குன்னு கேள்விப்பட்டேன். அண்டு மார்ச்லேயும் ஸ்டார்ட் ஆகுதான். ஸோ எல்லாரும் முடிஞ்ச அளவு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காமல் உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க. கண்டிப்பாக நீங்கள் கொடுத்த அந்த எஃபோர்ட்ஸ்க்கான வேல்யூ கண்டிப்பாக உங்ககிட்ட வரும். ஓகேடா, ஸோ மிஸ் யூ ஆல். எல்லாத்தையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அண்டு எஸ் ஃபாஸ்டிங்கும் போயிட்டுருக்கு. ஸோ நைட் டைமில் தான் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அகெயின் கம்பேக் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எந்தூசியாஸ்டிக் ஒரு வெறி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதுதான் இந்த எஃப்எஃப் லைக் எனக்கு எப்போல்லாம் ஒரு மாதிரி ஹார்ட் ஹெவியாக ஃபீல் ஆகுதோ அப்போல்லாம் அவங்க கூட ஓடி வந்துடுவேன். ஸோ எஸ் அதே மாதிரி தான் இப்போலாம் நான் அதிகமாக உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஐ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு. இனிமேல் இல்லை ஜிம்மினோட எஃப்எஃப்லாம் கேட்க மாட்டீங்க என்ன, ஹஸ்பண்ட் லவ்ஸ் மை சிஸ்டர், ஹஸ்பண்ட் லவ்ஸ் மை சிஸ்டர்னு. அண்ட் இதில் வச்சிருந்த அந்த பிரணாலி ரத்தோடு அந்த ஹீரோயினோட கேரக்டர் லைக் அவ எல்லாமே ஒரு மாதிரி பிளிஸ்ஃபுல்லாக இருக்கும்டா என்னை பொறுத்த வரைக்கும்.
உங்களுக்கு உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எப்படி இருக்கும்லாம் எனக்கு தெரியல. அண்ட் முக்கியமாக என் வாய்ஸ் என்ன கர்ண கொடூரத்தில் பண்ணி வச்சிருக்கேனோ தெரியாது. ஸோ எப்படியா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ம் கோச்சுக்காதீங்கடா. ஸோ இனிமேல் இப்படி தான் கண்டினியூ ஆகும். வாய்ஸ் மாறிடுச்சா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. ஏதோ புதுசாக எஃப்எஃப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. எனக்கு லிட்டரலி அந்த ஃபீல் தான் கொடுக்குது. பட் நம்மளோட சேனல்ல ஜிம்மினுக்குன்னே ஒரு தனிய ஃபேன் பேஸ் இருக்கும். லைக் பாக்ஸர் மாமால ஆரம்பிச்சு அண்ட் இப்போ ஹஸ்பண்ட் லவ்ஸ் மை சிஸ்டர் வர அண்ட் ரிவெஞ்ச் மேரேஜா இருக்கட்டும், அன்லவிங் ஹஸ்பண்டா இருக்கட்டும், எல்லாமே ஜிம்மினுக்கு போடுறது எப்படியாச்சும் ஹிட் ஆகும். ஸோ எஸ், அதே மாதிரி தான் இந்த ஹஸ்பண்ட் லவ்ஸ் மை சிஸ்டரும் அன்எக்ஸ்பெக்டடா ஹிட் ஆனது. இது எல்லாம் இப்போ ஒரு எண்ட் ஆயிடுச்சு. ஆரம்பம்னு ஒன்று இருந்தால் முடிவு ஒன்று இருக்கணும்ல. ஸோ எஸ், இப்போ அந்த முடிவுக்கு நம்ம வந்தாச்சு. ஐ ஹோப் இந்த ஹோல் சீசன் 1 அண்ட் சீசன் 2 இந்த ஒவ்வொரு எபிசோடையும் உங்களை ஒரு மாதிரி அப்படியே கியூரியாசிட்டியாக கொண்டு போயிருப்பேன்னு நம்புகிறேன். ஸோ அந்த ஒரு ஹோப்போடையே நானும் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்டா. ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்தி. லவ் யூ ஆல். சராங்கே.